நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய அருட்கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் என்கிற எசாயாவினுடைய வார்த்தைகளை இன்று நினைவுகூர நாம் அழைக்கப்படும் வேளையில் நாடுகளை மட்டுமல்ல, நாடுகளினுடைய அடித்தளமாக இருக்கிற குடும்பங்களை, உறவுகளை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இந்த நம்பிக்கையோடு மகிழ்வோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இன்று திருப்பாடல் 122 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலின் பல்லவியாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கிற வார்த்தைகளை நாம் உச்சரித்து பாடுகிற போது கடவுள் நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்குகிறார். ஆகவே அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு பல்லவியை நாம் உள்ளத்தால் ஜெபத் உணர்வோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம், எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம் என்கிற அடையாளத்தில் வெளிப்படுகிறது. ஆண்டவரது இல்லம் என்று சொல்லப்படுவது இந்த எருசலேம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. எருசலேம் என்பது வெறும் ஒரு நகரின் பெயர் அல்ல. ஒற்றுமை, அமைதி, அன்பு, நீதி, பக்தி, வழிபாடு ஆகிய அனைத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாயிருப்பதுதான் இந்த எருசலேம். ஆண்டவர் இந்த எருசலேமாய் நாம் மாற, இந்த எருசலேமுக்குள் வர உதவி செய்கிறார், அழைப்பு விடுக்கிறார். ஆகவே ஆண்டவரது அழைப்பை ஏற்று அவரை பாடி புகழ்வோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. எருசலேம் என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாகவே ஜெரு ஷாலோம் என்கிற அந்த ஷாலோம் என்கிற வார்த்தை அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய அடையாளம், அர்த்தம் அமைதி. ஆண்டவர் இந்த எருசலேமுக்குள்ளே யாரெல்லாம் கடந்து செல்கிறார்களோ, அதாவது அந்த விழுமியங்களை தாங்கி நிற்கிறார்களோ, அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவது அமைதி என்கிற ஆசீர்வாதம். இதை உணர்ந்து ஆண்டவருக்குள் நாமும் பயணிக்கிறோம் என்கிற உணர்வில் பயணிப்போம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய விழுமியங்களை தாங்கி செல்கிற போது உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்ற உம்முடைய வாழ்த்தொலி எங்கள் வாழ்வின் அடையாளமாய் மாறுவதாக. நீர் கொடுக்கிற ஆசிராய்
எங்களுக்குள் நிலைப்பதாக. உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக